ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் த ஃபர்ஸ்ட் உமன், இங்கிலீஷ் படம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது அர்கஷா ஸ்டீவன்சன், ரைட்டிங் டீம் ஸ்மித், அர்கஷா ஸ்டீவன்சன், கெய்த் தாமஸ். நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா நெல்லி டைகர் ஃப்ரீ, ரால்ஃப் இனசான், டவிக் பரூன், மரியா கபலரோ, ரால்ஃப் இனசான் சொல்லிட்டேன், சார்லஸ் டான்ஸ், பில் நைலி, நிக்கோல் சோரஸ் போன்ற பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோமுக்கு ஒரு அமெரிக்கன் நன் வந்து 1971 ஒரு ஒரு ப்ரொட்டஸ்ட் அந்த ரோமில் வந்து சிவில் உரிமைகள் எதிர்ப்புக்கு பதிலாக அந்த மார்கரெட் டைனா வந்து அந்த ஒரு அனாதை இல்லத்துக்கு வருவாங்க. அங்கே வந்து ஒரு 5 பேரை சந்திக்கிறாங்க. அங்கே அங்கே வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி அது மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நடக்கிற இதுதான் விஷயங்கள் தான், திகிலான விஷயங்கள் தான் படத்தோட கதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஓமன் ஃப்ரான்ச்சைஸில் வந்து பல படங்களுக்கு முன்னாடி அந்த குழந்தை வந்து எப்படி பிறந்தது இந்த படத்தில், அந்த அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான முறை, அந்த இதெல்லாம் வழி என்ன, எதனால் அந்த குழந்தையோட இது, அந்த குழந்தை பிறந்ததோட தாய்க்கு என்ன ஒரு நிகழ்வுலாம் நடக்குதுன்றது அந்த படத்தோட இது வந்து திகில்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சீன் நல்லா இருந்துச்சு, ஒரு ஃபாதருக்கு வந்து அடிப்படும், அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு அதே மாதிரி இந்த ஓமனில் வந்த மாதிரியே ஒரு அபேலில் வந்து ஒரு பெண்ணு வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி தீ வச்சு ஒரு 2-3 சீன் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ. படம் வந்து ரொம்ப கிளாசிக்கு இது மாதிரி போகிறதால ரொம்ப மொக்கையாக போச்சு படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. இது தமிழ் டப்பிங்கில் பார்த்தா இன்னும் இது வந்திருக்கோம், நாங்கள் ஆங்கிலத்தில் தான் பார்த்தோம். இது வந்து ரொம்ப ஸ்லோவான ஒரு படம். இது வந்து எப்படி பார்த்தாலும் வந்து உட்காரவே முடியல. ஃபோனை நோண்டுற அளவுக்கு போயிடுச்சு டைமிங்கு. ஸோ டைம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, நல்லா பார்த்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க. இந்த படத்தில் வந்து இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இசை மார்க் போவன் பண்ணியிருக்காரு. அது மியூசிக் நல்லா இருந்தது, மியூசிக் கேமரா வந்து நல்லா இருந்தது. நல்ல படத்தோட திரைக்கதையாக பார்க்கும்போது இதில் பேய் விஷயங்கள் எதுவுமே இல்லை, பயப்படுற மாதிரியோ இல்லை திகில் ஊட்டுற மாதிரியோ ஒரு சீன் கூட இல்லை. அதனால் டைம் பார்த்து இது பண்ணிங்க, ரொம்ப உஷாராக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.